மோசமான அப்பா மோசமான அம்மான்னு. அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், எங்கள் அப்பா அவர் பார்க்கல, எங்கள் அம்மா அவர் பார்க்கல, இந்த மகன் மேல் அவர் பெற்றோர் வைத்திருக்கிற அந்த அன்புக்காக நன்றின்னு சொன்னார். அடுத்து என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். 13 ஆண்டு ரொம்ப நாள் நடக்கவே இல்லை. ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ, நாட்கள் கடந்தாலும் காலங்கள் கடந்தாலும் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் 2வது குறிப்பு, Pentecost will prove what he says. தமிழில் போட்டிருக்கிறார், இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க. அதாவது பெந்தைக்கோஸ்தேனுடைய அனுபவம் என்னவென்றால், என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார். சொல்லுங்க, உரைக்கப்பட்டபடியே. ஒருவேளை வசனம் படிச்சிருக்கலாம், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்களுக்கு தீர்க்கமாக சொல்லியிருக்கலாம். தேவன் எதை சொன்னாரோ நிச்சயம் நிறைவேற்றுவார். 1:17 படிச்சீங்க, சாரி 2:17 சாரி 2:16 எஸ், எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்களா. என் வாழ்விலே பாராட்டின சத்தமா எல்லாம் நான் தகுதியும் அல்ல, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுகெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. புரியுது நினைக்கிறேன். மாறாமலே. ஏசாயாவின் காலம் எனக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாலே, 61ஆம் அதிகாரம், 4000 வருஷம் முன்னாலே, 4000 வருஷம் ஆனாலும் அவர் காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆமென். நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாரோ ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, சொன்னீரே, அப்படி சொன்னீரே. தாவீது சொன்னான், தேவனே எனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரே, எனக்கு ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரே, அப்படியே செய்யும் ஆண்டவரே. அந்த ஆலயத்தில் பிரவேசிக்க